Hi friends, welcome you all to Deep Matrix, and this is Annamalai. Today we are going to see about data preprocessing techniques. So இன்னைக்கு நாம அதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா one hot encoding and standard scalar. So I know that you are all get amazed what is one hot encoding and standard scalar. Without any further ado, let's move to the topic. So first வந்து libraries import பண்ணுறோம், necessary libraries. So numpy, pandas and sklearn.preprocessing. ஸோ அதில் லேபிள் என்கோடர், ஒன் ஹாட் என்கோடர், ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர், ஸோ இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா செட்டோட டேரக்டரி நேமை வந்து pandas.read CSVயில் கொடுத்து அந்த CSV ஃபைலை நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து நான் இப்போ டேட்டா அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரிமூவ் சம் unnecessary காலம்ஸ். ஸோ இதில் ரோ நம்பர், கஸ்டமர் ஐடி நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் கால் வந்து டாட் ட்ராப். ஸோ வி ஹாவ் டு மென்ஷன் ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸில் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோன்னு கொடுத்துடணும். ஸோ இன் பிளேஸ் ட்ரூ. இன்கேஸ் நான் டேட்டா ஈக்குவல் டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டா ஈக்குவல் டு கொடுத்தா நான் இந்த இன்பிளேஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ ரன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ரீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம டேட்டா செட். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன் ஹாட் என்கோடிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன் ஹாட் என்கோடிங்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் திங் வந்து கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்முக்கு ஃபஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதில் ஒரு மெயின் எக்ஸாம்பிள் வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள் இருக்கும். லைக் வந்து ரெட், க்ரீன், ப்ளூ. அதுக்கப்புறம் ஜெண்டர்லேயே மேல், ஃபீமேல் இருக்கும். பட் ஜெண்டர் மேல், ஃபீமேல் வந்து மொத்தமே வந்து 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கிறதுனால நமக்கு லேபிள் என்கோடிங்கே என்எஃப். ஸோ கேட்டகரிக்கல் வேரியபிளை ஒரு இன்டீஜர் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறோம். லைக் போன வீடியோவில் சொன்ன மாதிரி மேல்னா 1, ஃபீமேல்னா 0, இல்லை ஃபீமேல்னா 1, மேல்னா 0, அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதே இப்போ ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிளே மோர் தென் 2 இருந்துச்சுன்னா, லைக் இப்போது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், ஒருவேளை ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி அந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ இதை நான் வந்து நம்பர் ஃபார்மேட்டுக்கு இன்டீஜர் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப 0, 1, 2 அப்படின்னு ஒரு 3 வேல்யூவாக வரும். பட் இதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ லிவிங் பிளேஸ். ஸோ அதை பொறுத்து வந்து நம்ம என்ன டேட்டாவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறதில்லன்றதுனால நமக்கு அது வந்து பெரிய இன்ஃபர்மேஷனாக இருக்காது. ஸோ அதனால வந்து அதை கம்பேரிட்டிவ்லி வேல்யூவாக வந்து கம்ப்யூட்டர் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து ஒன் ஹாட் என்கோட் பண்ணுறோம் அப்படிமோ. ஸோ ஒன் ஹாட் என்கோடிங்னா வேறு எதுவுமே இல்லை, ஏதோ ஒரு இன்டீஜர் நம்பரை நம்ம ஒரு வெக்டார் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த வெக்டார் ஃபார்மில் அந்த குறிப்பிட்ட நம்பரில் மட்டும் 1 இருக்கும். ஒன் ஹார்ட்ன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஏதோ ஒரு பொசிஷனில் 1 இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரான்ஸ், ஸ்பெயின் இருக்குது. ஃப்ரான்ஸ் வந்து 0, 0, 1 அந்த பொசிஷனில் இருக்கும். ஸ்பெயின் வந்து 0, 0, 1, 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் ஸ்பெயினை. ஒருவேளை இதில் ஜெர்மனியும் இருந்துச்சுன்னா 1, 0, 0 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஜெர்மனி கம்ப்யூட்டருக்கு அது மூலமாக தெரிய வரும். ஸோ இது வந்து வேறு சிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ லைக் தட் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஃபார்முக்கு மாற்றுறது தான். எப்போ மட்டும் ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணணும்னா கேட்டகரிக்கல் வேரியபிளை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் இட் ஷுட் நாட் பி கம்பேரபிள். ஸோ அதை வந்து சிம்பிளாக வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒன் ஹாட் என்கோடர் வச்சும் பண்ணலாம். இன்னொரு ஈஸி ஸ்டெப் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம டேட்டா வந்து நார்மலாக கால் பண்ணிக்கிறேன். ஸோ பேண்டாஸ்லேயே வந்து கெட் டம்மிஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எந்த இதை ஒன் ஹாட் என்கோட் பண்ண போகிறோன்னு மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். இந்த இதில் டேட்டாவில் ஜாகிரஃபின்ற காலத்துக்கு தான் நான் வந்து ஒன் ஹாட் என்கோட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை மென்ஷன் பண்ணி ஸோ ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருவேன். ஸோ எனக்கு என்ன ப்ரிஃபிக்ஸில் வந்து அதை ஒன் ஹாட் என்கோட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ட்ராப் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூ. இது கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஜாகிரஃபின்ற ஃபீல்டும் வந்து உங்கள் டேட்டா செட்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து ட்ராப் பண்ணிடுறேன் ஜாகிரஃபின்றதை. ஸோ இதை நான் வந்து க்ரியேட் பண்ண டம்மீஸை வந்து நான் எது கூட கான்கேட்னேட் பண்ணுறேன்னா நம்ம நார்மல் டேட்டாவோட. ஸோ இதுதான் என் நார்மல் டேட்டா செட். ஸோ இதோட லாஸ்ட்டில் கான்கேட்னேஷன் இஸ் நத்திங் பட் ஆடிங். ஸோ இந்த இடத்துல 2 இது ஆட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எக்ஸைட்டட்க்கு அப்புறம் சிட்டி ஜெர்மனி, சிட்டி ஸ்பெயின். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் ஹாட் என்கோட் பண்ணதுக்கப்புறம் ஜாகிரஃபின்ற ஃபீல்டு இந்த இடத்துல இல்லை. அதுக்கு பதிலாக சிட்டி ஜெர்மனி ஈக்குவல் டு 0, சிட்டி ஸ்பெயின் ஈக்குவல் டு 1.
ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது தான் வந்து ஒன் ஹாட் என்கோடிங். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கெட் டம்மிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு எக்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிற இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது. ஸ்டாண்டர்டைஸ்னால் வேறு எதுவும் இல்லை, அதோட மீன் வந்து 0வாக இருக்கும், அதோட வேரியன்ஸ் வந்து 1ஆக இருக்கும். ஸோ வந்து ஈக்குவலான மீன் கொடுத்து வேரியன்ஸ் இது பண்ணுறது தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட டேட்டா இருக்குது. நம்ம டேட்டாவை நான் வந்து ஃபஸ்ட்டு அரேவாக இங்கே கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அரே வந்து இருக்கும். ஸோ இந்த அரேயில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் வேல்யூ வந்து 619, செகண்ட் வேல்யூ வந்து செகண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா 42, அதுக்கப்புறம் வர வேல்யூ எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன வேல்யூவாக இருக்குது. லைக் இங்கே 1, 0. ஸோ ஒரு மாடலை வந்து நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணுறப்ப இந்த இடத்துல மெயினாக டாமினேட் பண்ணுறது வந்து இந்த 619 தான் இருக்கும். இப்போது என் ஃபஸ்ட்டு டேட்டா இதுதான் என் ஒரு டேட்டா ரோ டேட்டானா, ஸோ இதில் 619 தான் டாமினேட்டாக இருக்கும். ஸோ வேறு எந்த வேல்யூ இருந்தாலும் அது பெரிய சேஞ்சை வந்து மாடல் ட்ரெயின் ஆகிறப்ப கொடுக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம எல்லா வேல்யூவும் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுனால நமக்கு இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் வந்து நம்ம மாடல் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ட்ரெயின் ஆகும். ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே மீன் 0வாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டேஷன் இதுவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் ஆப்ஜெக்ட் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ். என் எக்ஸ் அரேவை எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி. ஸோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுக்கப்புறம் வேல்யூ எப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து 619, 42 இந்த மாதிரி அதிக வேரியேஷன் இருந்த வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். 0.32622, 0.2935. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால கம்ப்யூட்டேஷனும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லா வேல்யூவுமே ஒரே ரேஞ்சில் இருக்கிறதுனால நம்ம மெஷின் லேர்னிங் மாடலும் ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து எல்லா வேல்யூஸ்க்கும் கொடுக்க முடியும். ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு அக்யூரசி கம்மியாகிறது வந்து இதில் அவாய்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இன் திஸ் வீடியோ. ஸோ வி ஆர் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இந்த மாதிரி டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் டெக்னிக்ஸ். ஸோ ஒன்ஸ் இதை பற்றி சொல்லி முடிச்சிட்டேன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து மெஷின் லேர்னிங் மாடல் ட்ரைனிங்குள்ளே இறங்கிடலாம். ஸோ அன்டில் தென் என்ஜாய் மெஷின் லேர்னிங். தேங்க்யூ.